ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பரான கிச்சன் டிப்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே டெலிவரி பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளி விலை ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நம்ம நிறைய தக்காளி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். தக்காளி பஜ்ஜி கடையெல்லாம் ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம தக்காளி வாங்கி வைக்கும்போது வெளியே பார்க்குறக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். ஆனால் உள்ளே அழுகி போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம தக்காளி வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உள்ளே அழுகி போன மாதிரி இருக்காது. அதே போல் தக்காளி வாங்கும் போதுமே பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி தக்காளி வாங்கவே கூடாது. நம்ம தக்காளி வாங்கும் போது பிடிச்சி பார்த்து கெட்டியாக இருக்குதா இல்லையான்னு மட்டும் பார்த்து வாங்குவோம். அப்படி மட்டும் பார்த்து வாங்காமல் இந்த மாதிரி அந்த காம்பு பகுதி கருப்பாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து வாங்கணும். நான் கையில் வச்சுருக்க பாருங்கள், ஒரு தக்காளி கருப்பாக இருக்கும், ஒரு தக்காளி ஒரு எல்லோ கலர் மாதிரி இருக்கும். அந்த எல்லோ கலர் மாதிரி இருக்கிறது புது தக்காளி, இந்த கருப்பு கலராக இருக்கிறது பழைய தக்காளி. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நான் அந்த தக்காளி வாங்கிட்டேன். பிடிச்சி மட்டும் பார்த்து வாங்குறதுனால அந்த தக்காளி நம்ம கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சி வாங்கியிருப்போம். பார்க்குறக்கு பளபளன்னு இருக்குதுன்ட்டு. ஆனால் கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ள புழுவெல்லாம் நின்றும். இந்த மாதிரி நான் நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். அதே போல் தக்காளி வாங்கிட்டு நம்ம குக்கிங் ஆயில் இருக்குது பார்த்திங்களா, அதை இந்த காம்பு பகுதியில் நம்ம அப்படியே தடவி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அழுகி போகாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தக்காளி இப்படியும் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன வெங்காயம் உரிச்சு வைக்கிறது பெரிய சவாலான வேலையாக இருக்கும். நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம சின்ன வெங்காயத்தெல்லாம் உரிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குழம்புக்காகட்டும் சட்னிக்காகட்டும் டக்குன்னு எடுத்து போட்டு நம்ம குழம்பு செஞ்சிடலாம், சட்னி அரைச்சி வச்சிடலாம். நம்ம மேக்ஸிமம் இந்த குழம்பு அப்புறம் இந்த சட்னி இதெல்லாம் இந்த சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் தான் கொஞ்சம் ருசியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும். அதுக்காகவாவது இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது தொளிச்சு வச்சுக்கலாம். அதே போல் இந்த வெங்காயம் உரிக்கும் போது இல்லை காயை அரியும் போது இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி கூடையில் அதனுடைய வேஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கவுண்டர் டாப் அவ்வளோ சீக்கிரம் கசகசன்னு ஆகாது. நம்ம வெங்காயத்தை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஓப்பன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் நல்லா மூடி டைட்டாக இருக்கிற பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வெங்காய வாசம் அடிக்காமல் இருக்கும். ரொம்பவே அந்த வெங்காய வாசம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கிற பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சை மிளகா வாங்கிட்டு வந்ததையும் அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த காம்பு பகுதியெல்லாம் சீக்கிரமாக அழுகி போயிடும். அதனால் மொத்த மிளகாயுமே அழுகி போயிடும். அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே இந்த காம்பு எல்லாமே கிள்ளிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் அப்படியே அந்த பச்சை மிளகா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த பச்சை மிளகாயை கட் பண்ணும்போது ஒரு சிலருக்கு கையெரிச்சலெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக கையில் தேங்காய் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாயை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த எரிச்சல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயமெல்லாம் வாங்கிட்டு வச்சோம் அப்படின்னா பார்க்குறக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பளபளன்னு தான் இருக்கும். ஆனால் கட் பண்ணி பார்த்தோம்னா சீக்கிரமாக அழுகி போயிடும் உள்ளெல்லாம். அந்த மாதிரி அழுகாமல் இருக்கிறதுக்கு இதனுடைய காம்பு பகுதியிலையும் நம்ம தேங்காயோ இல்லை குக்கிங் ஆயிலோ அப்ளை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அழுகி போகாது. நீங்கள் எவ்வளோ வெங்காயம் வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேங்காய் விற்கிற விலைக்கு தேங்காயை வாங்கி வச்சு அது ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ அழுகி போயிடுச்சுனாவே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு தேங்காயை வாங்கிட்டு வந்தது இந்த மாதிரி நிற்க வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அழுகி போகாமல் தேங்காய் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயம் வணக்கும் போது லைட்டாக உப்பு போட்டு வணக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வெங்காயம் வணங்கிடும். அதே சமயம் நம்ம வெங்காயத்தை கடித்து சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு வணக்குங்க.
நம்ம கீரையெல்லாம் செய்கிறோம், கீரை வெண்டைக்காய் இதெல்லாம் செய்யும்போது நம்ம வந்து அது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா கடைசியாக தான் உப்பு போடணும். முதல்ல உப்பு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உப்பு எச்சா போயிடும். அதனால நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு போடுங்க. வெண்டைக்காய் கூட கொஞ்சமாக தான் சுருங்கும், ஆனால் இந்த கீரையெல்லாம் இருக்குது பாருங்கள் ரொம்பவே சுருங்கி வந்துடும். நம்ம போட்டது வந்து ஒரு 2 வடைச்சட்டி போட்டிருப்போம், ஆனால் சுருங்கி வர்றது பார்த்திங்கன்னா 1 கப்பு தான் வரும். இந்த மாதிரி நான் நிறைய டைம் நான் வந்து ஏமாந்துருக்கேன். கீரை நிறையா இருக்குது அப்படின்னு நினைப்போம், ஆனால் இத்துணூண்டு தான் வரும். அதனால் வந்து கீரைக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா தான் உப்பு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா உப்பு எச்சா போயிடும். இந்த டிப்புமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதியம் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறவங்க ஒரு சில டைம் வந்து காயெல்லாம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கெட்டு போகாமல் காய் வந்து சாயந்தரம் வரைக்குமே கெடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி இருக்கும் போதே தேங்காயை கொஞ்சமாக திருவி போட்டு அந்த காயோடனா தேங்காயும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா சாயந்தரம் வரைக்குமே காய் அவ்வளோ சீக்கிரம் கெட்டே போகாது. நம்ம லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும். நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா பொரியல் ரெடி ஆனதுக்கப்புறமா, அதாவது காயில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா தேங்காய் துருவி போட்டு அப்படியே இறக்கி வச்சுருவோம். அந்த மாதிரி பண்ணுறதுனால சீக்கிரமாக காய் கெட்டு போயிடும். இந்த டிப் கண்டிப்பாக லஞ்ச் எடுத்துகிட்டு போகிற எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் இப்போ நிறைய பேர் குக்கரில் தான் நம்ம சாப்பாடே வைக்கிறோம். குக்கர் சாப்பாடு என்ன ஆயிரும்னா சீக்கிரமாக வந்து ஒரு மாதிரி கெட்டியான மாதிரி இருக்கும், உதிரி உதிரியாகவே இருக்காது. அதுக்கு நம்ம குக்கர் வந்து ஹேர் போனதுக்கப்புறமா நம்ம அந்த சாப்பாடை வந்து வேற ஒரு பாக்ஸில் நம்ம மாற்றி கிளறி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக சாப்பாடு இருக்கும். நம்ம குக்கர்லேயே விட்டுட்டோம் அப்படின்னா தான் அந்த மாதிரி களி மாதிரி ஆயிரும். இந்த டிப்புமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா, நம்ம இந்த உருளைக்கிழங்கெல்லாம் மசாலுக்கு இல்லை போண்டா போடுறதுக்கெல்லாம் இந்த உருளைக்கிழங்கை நம்ம கண்டிப்பாக வேக போடுவோம். அந்த மாதிரி வேக போடும்போது இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வேக போட்டோம் அப்படின்னா ஒரு 2 விசில் 3 விசில் விட்டோம் அப்படின்னாவே போதும், சீக்கிரமாக உருளைக்கிழங்கு வெந்துடும். உருளைக்கிழங்கு முட்டை இதெல்லாம் வேக போடுறோம் அப்படின்னா அது வேக போடும் போது லைட்டாக கல்லுப்பு போட்டு வேக வச்சோம் அப்படின்னா ஈஸியாக தோல் வந்து உறிஞ்சு வந்துடும். இந்த முட்டையெல்லாம் நம்ம தோல் உரிக்கும் போது அந்த முட்டையோட அந்த ஓட்டோடனா சேர்ந்து முட்டையுமே சேர்ந்து பிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா லைட்டாக கல்லுப்பு போட்டு 20 நிமிஷம் வந்து முட்டையை வேக வச்சிங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். சூப்பராக வந்து தோல் உறிஞ்சு வரும். அதே போல் முட்டையாகட்டும் உருளைக்கிழங்காகட்டும் வேக வைக்கிறோம் அப்படின்னா அதனுடைய தண்ணியை அப்படியே கீழே ஊற்றிடாமல் அந்த தண்ணியை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு அது நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம செடிங்களுக்கு ரோஸ் செடிக்கெல்லாம் ஊற்றினோம் அப்படின்னா நல்லா சூப்பராக பூ பூக்கும். உருளைக்கிழங்கை நம்ம தோல் உரிக்கிறது போது உருளைக்கிழங்கு ரொம்பவே சூடாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து நல்லா சில்லுன்னு தண்ணி எடுத்து ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம தோல் உரித்தோம் அப்படின்னா சூடு கொஞ்சமாக கம்மியாகும். நம்ம ரொம்ப சூட்டில் வந்து நம்ம தோல் உரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. பாருங்கள் எவ்வளோ அழகாக தோல் உறிஞ்சு வருதுன்னு. நம்ம உப்பு போட்டதுனால தான் இந்த மாதிரி உறிஞ்சு வருது. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்பாத்திக்காகட்டும் பூரிக்காகட்டும் மாவு பிசையும் போது நம்ம நார்மல் தண்ணியில் வந்து மாவு பிசையாமல் தண்ணியை கொஞ்சம் வெகுன்னு சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் நம்ம சப்பாத்திக்காகட்டும் பூரிக்காகட்டும் நம்ம மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி வந்து கிடைக்கும். நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடலாம். சப்பாத்தியுமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அது மேலே லைட்டாக எண்ணெயை வந்து தடவி விட்டுட்டோம் அப்படின்னா சப்பாத்திக்கு மாவு வந்து காஞ்சு போகாது. நம்ம கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவை அப்படியே மூடி வச்சுருவோம். அந்த மாதிரி மூடி வச்சோம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆயில் தடவி வச்சுட்டிங்க அப்படின்னா பாருங்கள், நான் ஆயில் தடவி வச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இத்துணூண்டு கூட காஞ்சு போகாது. அதுக்காக ஆயில் தடவி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாவு வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் கட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமாக கண் எரியும். அந்த மாதிரி கண் எரிச்சல் வந்து கம்மியாகிறதுக்கு நம்ம நார்மலான தண்ணியில் வந்து ஒரு 2 நிமிஷம் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் தண்ணி சில்லுன்னு இருக்கிற தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த எரிச்சல் தன்மை கம்மியாயிரும். நம்ம 1 கிலோ வெங்காயத்தையும் அசால்ட்டாக கட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த வெங்காயம் கட் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்குது. உண்மையாக இல்லையாங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்பாத்தி பூரியெல்லாம் சுடும்போது கண்டிப்பாக மாவு திரட்டுறதுக்கு நம்ம வரமாவு போட்டு தான் திரட்டுவோம். இந்த பூரி சுடும்போது வரமாவு போட்டு திரட்டணும் அப்படின்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து அந்த வரமாவு கசடு வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நம்ம மாவு திரட்டி பூரி சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த கசடு இருக்கவே இருக்காது. அந்த எண்ணெய் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய மாவு பிசைஞ்சு வச்சுருவோம். அந்த மாவு வந்து அப்படியே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அது 2 நாள் கூட இருக்காது. அது ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட் பாருங்கள். ஒரு பாக்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு ஈர டவல் வச்சு அதில் வந்து இந்த மாவை ஃபுல்லாக கவர் பண்ணி அதுக்கப்புறமா பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு 4 நாள் ஆனாலுமே அவ்வளோ சீக்கிரம் அந்த மாவு கருத்து போகாது. அதே போல் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ தான் மாவு பிசைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கூட அப்படியே நம்புவாங்க. அந்தளவுக்கு மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப் நிறைய பேர் மாவு நிறைய பிசைஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்ருக்கிறீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக எந்த டிப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.